உங்க ஃபேஸ் டல்லா இருக்குன்னு தோணுதா? ஒரு க்ளோ இல்லாம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டல்னஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுல நான் சொல்ல போற கடைசியான டிப்ஸ் ரொம்பவே முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் பிரீதா, சுவாசி டயபெட்டிக் நேச்சுரோ கியூர் ஹாஸ்பிட்டல், அண்ணா நகர், சென்னை. பொதுவா இந்த ஸ்கின் பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வரையறையே கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த காலத்துல வந்துட்டு தான் இருக்கு. வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு, அடிக்கடி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தான் வருது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஏசியில உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கும் பல வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏசினாலும் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளால நம்ம ஸ்கின் பார்த்தோம்னா நார்மலாக இருக்க கலரை விட ரொம்பவே டார்க்காக மாறிடுது. ஒரு லைட்டாக ஸ்கின் இச்சிங் அந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்குது. அது இல்லாமல் பொலிவு இழந்த மாதிரி நமக்கு தோணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்துலேயே பார்த்தீங்கன்னா நெத்தி கருப்பாக இருக்கும், கன்னங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனில் வந்துடுதுங்க. இயற்கையாக நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஈவனான ஸ்கின் டோன் தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த காலத்தில் இருக்க பொல்யூஷன்னாலையும் சன்னில் டேன் ஆகிறனாலையும் சில ஊட்டச்சத்து குறைபாடுகளும் வருதுங்க. ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் நிறையா குடிக்கிறது கிடையாதுங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை இருக்குன்னா அதுக்குள்ளே முடிக்க வேண்டிய டார்கெட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதில் என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளான கேள்வி கேட்போங்க. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% பேருக்கு அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாதுங்க. இதுதான் இன்னைக்கு நிதர்சனமாக எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தண்ணீர் அவ்வளோ முக்கியம் உங்களோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு. பெரியவங்களா இருந்தீங்கன்னா 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் அவசியமாக குடிக்கணுங்க. நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரியான வேலை உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டேபிளில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்ற அளவு நமக்கு தெரியும். அதை வந்து அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறதுக்குமே நமக்கு தெரிய வரும். நம்ம முன்னோர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது 100% உண்மைங்க. ஏன்னா ஒரு கவலையோ மன அழுத்தமோ தீராத ஒரு மன போராட்டம் இருக்கப்ப அது அப்படியே நம்ம முகத்திலையும் தெரியுங்க. முகம் வந்து களை இழந்து காணப்படுங்க. அதுக்காக மன அழுத்த மேலாண்மை ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் யோகாவை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் எல்லாம் கூட தேவையில்லைங்க. ஒரு 5லிருந்து 10 நிமிஷமாவது கண்டிப்பாக உங்களுக்கான நேரமாக ஒதுக்கி அதை நீங்கள் பண்ணுங்க. அதோட விஷயம் உங்கள் முகத்திலேயே தெரியுங்க. இன்னொன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. இன்னொன்று, அமெரிக்காக்காரன்னா வெள்ளையாக தாங்க இருப்பான், அவன் நாட்டு கிளைமேட்டுக்கு அவன் அப்படி இருக்கான். அப்படி பார்த்தா ஆப்பிரிக்காக்காரங்க நம்மளோட ரொம்பவே கருப்பாக இருக்காங்களே. ஆனால் அதில் கூட உங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஆப்ரிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின் க்ளோவாக அழகாக இருக்காங்கன்னு தான் நமக்கு தோணும். நம்மளோட ஸ்கின் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கலர் ரேஞ்சில் இருக்குது. நல்லா கருப்பாக இருக்கவங்களும் இருக்கும், வெள்ளையாக இருக்கவங்களும் இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான தோல் தாங்க மிகவும் அழகாக நம்மளை காட்டுது. அதனால தோலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. நம்ம தோலோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன உணவுகள்லாம் உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. பப்பாளி நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, நட்ஸ் வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, சப்ஜா, சியா சீட்ஸ் போன்ற சீட்ஸ் வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் கீரைகள் கண்டிப்பாக நிறையா சேர்த்துக்கணுங்க. வாரத்துக்கு 2 முறையாவது கீரைகள் உங்கள் உணவுகளில் சேர்க்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை பக்கத்தில் இருக்குது. முக்கியமாக கிராமங்களில் இருக்கவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாழை இலை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. 3 நேர உணவில் எவ்வளோ முறை வாழை இலையில் சாப்பிட முடியுமோ அவ்வளோ அளவு வாழை இலையில் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே பயனளிக்குங்க. அதே போல் வறண்ட சருமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நெய், வெண்ணெய் போன்ற உணவுகள் எல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதே போல் உடலுக்கும் தலைக்கும் எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கு, எண்ணெய் வச்சு குளியல் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாரம் 2 முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் ஒரு சூப்பரான டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மூதியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா ஃப்ரெஷ்ஷான பூவாகவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு உலர்ந்த பூவுமே கிடைக்குங்க, அதை எடுத்துக்கோங்க. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி தண்டு, நம்ம வழக்கமாக இலை யூஸ் பண்ணிவிட்டு தண்டு வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். தண்டு வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இலையோட சேர்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஒரு சிறிய அளவு இஞ்சி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் கூட நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆவாரம் பூ காய்ச்சின தண்ணி, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சூடாக இருக்கப்போ கண்டிப்பாக தேன் சேர்க்கக்கூடாது.
விடக்கூடாது. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் சருமம் நல்லாவே பொலிவு பெறும். அதே போல் உங்களுக்கு உங்கள் சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துமே கிடைக்கும். உங்கள் ஸ்கின் டல்னஸ் நல்லாவே குறையுங்க. இது இல்லாமல் ஒரு ஃபேஸ் பேக்கும் நான் சொல்கிறேன், இதையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கடலை மாவு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அளவு அதிகமாக தேவைப்பட்ட கடலை மாவோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களோட முகத்தில் நல்லா பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. அது காஞ்சிட்டு லைட்டாக தோல் உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் வெறும் தண்ணி வச்சு அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு வறண்ட சருமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பன்னீருக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு புதிய வகை பேஸ்ட் வந்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணணுங்க. எப்படி அப்படின்னா கொஞ்சமாக அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட கையில் இந்த இடத்துல கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டு கழுவிடுங்க. கழுவின பிறகு உங்களுக்கு வறட்சியோ எரிச்சலோ எதுவுமே இல்லை, ஸ்கின் நல்லா இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதன் பிறகு எப்பவுமே உங்கள் முகத்தில் போடுங்க. எல்லா பொடிகளுக்குமே இதுதாங்க. எப்பவுமே ஸ்கின் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் முகத்தில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் சருமம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தினால அழகுமே கூடுங்க. வணக்கம்.